அதெல்லாம் ஒரு ஆசனமும் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த ஆசனமும் செய்ய வேண்டாம். ஆமாம், நிலையான ஆசனமாக நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து நிகழும். உங்களுக்கு ஏதாவது நிகழப்படணும்னா அது இயற்கையாகவே கிடைக்கும். நீங்கள் நிலையாக நின்னீங்கன்னு வச்சிங்களேன், சரி உனக்கு இதுதான், இது உனக்கு இந்த நேரத்தில் கிடைச்சா உதவியாக இருக்குண்டானா அதை கிடைக்க வைப்போம். இதுதான் இதோடைய தாற்பயம். இப்போ நீங்கள் என்கிட்ட நின்னீங்கன்னா, ஒரு மரத்தில் 20 இளநீ இருக்குல்ல, இந்த இளநீ தான் அப்படின்னு அந்த இளநியை மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்போம். மார்க் பண்ணி வச்சுருவோம். அந்த இளநியை எவனாலையும் பறிக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் தெரியலன்னா அது 3 தெருவுக்கு போயிட்டு 4வது தெருவில் போய் லோல் பட்டு லுங்கு பட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும். சாக்கடையிலெல்லாம் விழுந்து எந்திரிச்சு அந்த இளநீ அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும். இப்போ நாம் இப்படி கிடையாது, எங்கேயுமே போக விட மாட்டோம். மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் கைக்கு வர வச்சோம். அதனால் காற்று இருக்கணும், நிலையாக நிற்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். மலையை சுற்றினாலும் சரி, தலையை சுற்றினாலும் சரி, உங்களையே நீங்கள் சுற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த 2-3 ஆசிரமத்திலே கீழே உருண்டாலும் சரி, நிலையாக நின்னீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயம் அதுக்கு எப்போ கிடைக்குமோ அது உங்கள் கைக்கே வரும். இல்லைன்னா அது நீங்கள் எப்படி சுற்றுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பொருளும் சுற்றும். என்னப்பா நேற்றே நான் உன் கைக்கு வரணும், நேற்று நான் இங்கே இருப்பேன்ட்டு இங்கே வந்தேன், நீ அதுக்குள்ளே அங்கே போயிட்ட அப்படிமா. நான் என்ன பண்ணுறது, நேற்று ஒரு பிரச்சனை, அதனால் அந்த ரசமத்தை போய் அந்த குருவை பார்த்தா சரியாகுன்னாங்க, சரி இன்றைக்கி வந்து இந்த குருவை பார்த்தா இது சரியாகுன்னாங்க, இங்கே வந்தேன் அப்படின்னா உனக்கு வர வேண்டியதும் போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி சுற்றுறீங்களோ அதே மாதிரி தான். அப்போ ஒரு ஞானி பார்த்துட்டு, ஏன்டா உனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொருள் கிடச்சிருக்கணுமே. சில பேருக்கு என்னென்னா பொருள் கிடச்சிடும், அதை பயன்படுத்தவே தெரியாது.